அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கர்த்தரின் பிள்ளைகளுக்கும் அன்பினால் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை எண்ணெய்படுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்து சுபிக்கிறோம். உங்கள் ஜெபங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தூணாய் இருக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லையே சொல்ல பார்க்கலாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி நடத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லையே சொல்ல பார்க்கலாம். கடந்த நாட்களிலே நாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய நினைவிலே நாம் இருக்கிற போது நிச்சயமாய் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். தேவனின் நினைவிலே நாம் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லையே சொல்ல பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிற போது நான் வாசிக்கிறேன், கவனிங்கள் பார்க்கலாம். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தை நாம் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா பிடிச்ச ஒரு வசனம் இது. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எந்த சூழ்நிலையில யாருக்கு அதிகமா பொருந்துனாக்கா, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு, குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எனக்கு என்றைக்கு மாற்றம் சம்பவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் அதிகமாய் பொருந்துமா. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த சிச்சுவேஷன்ல எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். குறைவுகளோடு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா இது போதுன்னு நம்மளால நினைக்க முடியாத அளவுக்கு குறைவுகள் எல்லாவரையும் சுற்றிலும் பலம் வருகிறது. ஆனா இந்த குறைவுகளை மாற்றி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிறைவை, அல்லது இருதயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிறைவை, அந்த பூரணமான அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், அல்லது யார் அதை நமக்கு கொடுப்பார்? நல்ல புரிஞ்சுங்க பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு தன்னுடைய முயற்சிகள் அதிகமா இருக்கணும், வேலை வந்து அதிகமா உழைக்கணும், அதிகமா செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன வேலை செய்தாலும் சரி, அதிலே தேவனுடைய பங்கு இருக்கணும், படைத்தவருடைய பங்கு இருக்கணுமா. நீ விதைக்கலாம், விதைப்பதற்கு அந்த நிலத்தை உழுது வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு பலனை கொடுக்க தேவனால் மாத்திரம்தான் முடியுமா? தேவனால மாத்திரம்தான் முடியுமா? தேவன் தான் அதை விளைய செய்கிறவரா? நீ நல்ல நெல்லு வாங்கி விதைச்சதுனால நல்ல விளைச்சல் அமோகமா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கர்த்தருனை பார்க்கிற போது தேவனுடைய பார்வையிலே உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு என் ஆண்டவருக்கு மனம் இருக்குமானால், என் ஆண்டவருடைய கரம் அதற்கு மேல் இருக்குமானால், நீ 100 மடங்கு பலனை உன்னாலே பெற முடியும். குறைவுகளோடு கூட வாழ்ந்திருக்கிற எனக்கு ஒரு தேவனுடைய சமூகத்திலே நன்மை கிடைக்கும், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், நான் எதிர்பார்க்கிற பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் சொல்றார், நல்ல கவனிக்கணுங்க. ஒரு மனிதன் 100 மடங்கு பலன்களை பெறுவதற்கு என்ன பண்ணணுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திற்கு தான் ஒத்தாசை வரணும். அழகா சொல்றாரு பாருங்க. ஈசாக்கு அழகா சொல்றாரு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் இந்த மனுஷனை ஆசீர்வதித்ததினால் மாத்திரம்தான் 100 மடங்கு பலனை அந்த மனுஷனாலே பெற முடிந்தது.
அவன் பயங்கர திறமசாலியா இருந்ததுனால கிடையாது. அவனுக்கு நன்றாக ஊழல் தெரியும் என்பதனால் கிடையாது. அவனுக்கு கர்த்தருடைய தயவு இருந்ததுதான். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுது. ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. இப்ப நான் உங்களை பார்த்து இந்த வசனத்தை திருப்பி நான் சொல்ல போறேன். நீங்க ஆமென் மட்டும் சொல்ல போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வர வர ஐஸ்வர்யவானாகி, எவ்வளவு பேர் மௌனமா இருக்கிறீங்க? நீங்கள் வர வர ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களால் கர்த்தரை. அப்ப நல்ல கவனிக்கணும். ஈசாக்கு விதைத்த விதை 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார் என்பது அவன் வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனானா. வர வர அவனுடைய பேர் பழுகி பெருகிக் கொண்டே போனதான். வர 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 அவன் பெரியவனாய் மாற ஆரம்பித்தானா. ஈசாக்கு விதைக்கிற போது தான் உண்ணுவதற்காக மட்டும்தான் விதைத்தான். அவன் விதைத்த விதையை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிற போது அவனை சார்ந்திருக்கிறவர்கள், அவனை தேடி வருகிறவர்கள் எல்லாரும் புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிருபைகளும் நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலானதாக இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பதை கொண்டு சமாதானத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காத ஒருத்தர் கூட நம்ம இருக்க மாட்டோம். எதிர்பார்க்காத ஜனங்களே நம்ம இருக்க மாட்டோம். இந்த இடத்துல இருக்க அல்லது காணொலியை பார்க்கிற எல்லாருடைய இருதயத்திலும் நான் நல்ல நிலைக்கு வரணும், அல்லது என்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும், அல்லது என்னுடைய தாய் தகப்பன் நல்ல நிலைக்கு வரணும் என்று ஆசைப்படாத ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி ஆசைப்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நற்செய்தி தான், நீங்கள் வர வர விருத்தி அடைவதற்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு தேவன்தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு கூட யாரு காரணம்? தேவன்தான் காரணம். யோபுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக நன்மையா இருந்ததா. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல இருக்கிற எல்லா வரையும் யார் ஆசீர்வதிக்கணும்? ஆமா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். அதனால்தான் தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். அது இருந்ததுனாக்கா ஒருவேளை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல கவனிக்கணுங்க. சகேயுங்கிற ஒரு மனிதனிடத்திலே போகிற போது ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். என்ன காரணம்னாக்கா, அவன் என்ன நினைக்கிற, இயேசுவை உற்று பார்க்கிற போது எவனிடத்திலாவது அநீதியாய் நான் சம்பாதித்திருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள என்ன பண்ணாது, நிக்கவே நிக்காது. அப்ப அந்த அநீதியான காரியங்கள் கடந்து போகிற போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும். நல்ல கவனி. நிறைய பேர் நினைக்கிறாங்க, லட்சங்களையும் கோடிகளையும் சேர்ப்பதினால சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்துலாம் நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. பணங்களினாலே உயிரை காப்பாற்ற முடியாது. பணங்களினாலே சமாதானத்தை பெற முடியாது. பணங்களினாலே செல்வ பெருக்கினாலே ஐக்கியத்தை வளர்க்க முடியாது. சொத்து சொகத்தினாலே சந்ததிகளை உருவாக்க முடியாது. சமாதானமாய் வாழ முடியாது. ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தினாலே எல்லாவற்றையும் கட்ட செய்வோம்.
அதனால 1 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கிற போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணுமா? யார் ஆசீர்வதிக்கணுமா? ஆமா, உலக மனுஷன் யாருமே உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய மனசுல நிற்காது, உங்களுடைய சந்ததிக்குள்ளும் அது பூர்ணமா விளங்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேணும். மனுஷன் கேட்கிறான் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதவருக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாத்திரம் தாங்க தீங்குக்கு உன்னை விலக்கி பாதுகாக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லாத வரக்கூடியது எல்லாமே தீங்கோடு கூட தான் வருமா. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம, தேவன் கொடுக்கிற நன்மை இல்லாம உன்னை சேருகிற எல்லாமே எப்படி இருக்குமா? தீங்கோடு கூட தான் வருமா. தீங்குனாக்கா உன்னை துக்கப்படுத்திட்டே இருக்கும், உன்னை துக்கப்படுத்திட்டே இருக்கும், உன்னை பிரச்சனைகளுக்குள்ள உன்னை அகப்பட வச்சுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அது உன்னை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறோம், அது உன்னை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும். எந்த நிலையில நீ கடந்து போனாலும் சரி, அது உன் கூடவே இருக்கும். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வசனம் எல்லாம் சொல்றதெல்லாம் வீட்டுக்கு போன பிறகு படிச்சு பாருங்க. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாராம். அதனால்தான் தீங்கு அவனுக்கு விரோதமா வந்த போது அவன் வாயை திறந்து சொன்னான், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமாதானமா அவனால பேச முடிஞ்சதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த நன்மைகள். ஒரு காலம் அவனை துக்கப்படுத்தாது, ஒரு காலம் அவனை வியாகுலப்படுத்தாது, ஒரு காலம் அவனை கலங்கடிக்காது, ஒரு காலமும் அவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசைப்படணும், எனக்கு 10 ரூபாய் கொடுத்தா கூட சரி, அது என் ஆண்டவர் விருப்பப்பட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையில என் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய சுகந்த வாசனையா மாறணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஸ்தோத்திரம், நல்ல வேலையில இருந்தவர் எல்லாம் உடைந்து சின்னமாய் இடைப்பட்ட நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வாழணும் என்பதற்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுத்தாங்க அவருக்கு. ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியில ஒரு சின்ன ஒரு வேலை. அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் அவருடைய ஒரு உணவிற்கு கூட போதாத ஒரு நிலை, அவருடைய அத்தியாவசிய தேவை கூட சந்திக்கக்கூடாத ஒரு நிலை இருந்தான். அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து கேட்பாங்க, இந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாழ்ற, சம்பளத்தை வச்சு எப்படி இருக்கிற, நல்ல வேலையில இருந்த, நல்லா சம்பாதிச்சாரு, இந்த சம்பளத்தை வச்சு எப்படி நீ இருக்கிற, இந்த சின்ன வேலை எப்படி உன்னால செய்ய முடியுதுன்னு எல்லாம் கேட்ட போது அவர் ஒரே பார்த்து சொன்னாராம், கர்த்தர் இதைத்தான் செய்யும்படி எனக்கு சொன்னாரு, இது நான் செய்யறேன், எப்போ என் கடவுளுக்கு என்ன உயர்த்தணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அப்போ உயர்த்தட்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அந்த கம்பெனியில ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது. ஸ்ட்ரைக் ஒன்று நடந்த போது எல்லாரும் ஒரே இடத்துல போய் சேர்ந்து கொண்டாங்க. அந்த எம்டிக்கு விரோதமா போராட்டங்களை செய்தார்கள். அந்த எம்டிக்கு விரோதமா எல்லாத்தையும் பண்ணாங்களாம். அப்போ கம்பெனி லாக் பண்ண உடனே தம்பியை உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. ஸ்தோத்திரம். தம்பி உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. இந்த தம்பி வெளியில கொண்டு வரதுக்கு ஆள் கிடையாது. அந்த பெரிய ஒரு கம்பெனியா இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்குள்ள இருந்து உள்ள வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த கம்பெனியில ஒரு சின்ன ஒரு கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன்ல தனக்கு அத்தியாவசியமான பொருட்களை சாப்பிட்டு இவன் அந்த கம்பெனிக்குள்ளேயே எல்லா பொருட்களையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் நீட் பண்ணிட்டே இருக்கான். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. சோதனம்
இந்த கம்பெனி அந்த ஓனருக்கு எப்படி கேட்டீங்கன்னாக்கா, இந்த மிஷின், இந்த பராமரிக்கக்கூடிய இந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டே இருக்கணுமா. அது பல லட்சங்களை கொடுத்து வாங்கின பொருள். அதை தொடர்ந்து அதை பராமரிக்க முடியாத ஒரு இக்கட்டு ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்ட போது இவர் நினைச்சிட்டே இருந்தாரா, பையன் அந்த மிஷின்லாம் என்ன ஆகும், அந்த மிஷின்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியல, சுத்தம் பண்ணலையே, யார் அனுப்புறது, என்ன பண்றது சொல்லி அப்படியே அவர் போராடிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் முடிஞ்ச உடனே எல்லாம் கேட்டை திறந்து ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது தம்பி வெளியில வராங்க. அப்போ உடனே அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அந்த சகோதரர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரு நாள் என்னை வச்சு கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கம்பெனி போன உடனே அந்த மிஷின், அந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்க்கிற போது நல்லா சுத்தம் பண்ணி நீட் பண்ணி அழகா வச்சிருக்குது. இந்த செய்தி யாருன்னா எண்டிங் சொல்றாங்க, ஒரு தம்பியை நம்ம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டோம். நான் இந்த எம்பி உடனே வந்திருக்கிறாரு, எவ்வளோ போயிட்டுனா சாப்பாடு எல்லாம் போயிட்டு வந்தேன், அந்த கேன்டீன்ல இருக்கக்கூடிய அந்த உணவு எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த மிஷின் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அந்த எம்பி சொன்னாரா, என் மனசுல இருந்ததெல்லாம் அதுதான், இதெல்லாம் நம்ம எப்படி பராமரிக்க முடியலையே, இதெல்லாம் எப்படி ஒன்றும் பண்ண முடியலையே, இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், என்னுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றிட்டப்பா அப்படின்ற அந்த எம்பி அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு அவனை கட்டி தழுவி அவங்க அந்த கம்பெனியில நல்ல ஒரு போஸ்டிங் அதை எண்ணி கொடுத்து கட்டளை உயர்த்தினார். அவனுடைய சம்பாத்தியத்தை அபரிமிதமாய் கட்ட உயர்த்தினான். அவன் எந்த அளவுக்கு எல்லாரையும் காட்டிலும் குறைவா இருந்தானோ, அதனால சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நம்ம நினைப்போம், ஐயோ இது தப்பவே முடியாதுன்னு நினைப்போம். ஆனா தேவனுடைய பார்வையில, தேவனுடைய நினைவிலே நீ இருந்தால் கட்டாயம் அதன் நிமித்தமாகவே கர்த்தருக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதன் நிமித்தமாக கர்த்தருக்கு நன்மை செய்வாரா, அதன் நிமித்தமாகவே பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிற உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன்னாக்கா எனக்கு என்ன தேவை, உண்மை தேவை. உண்மையா இருந்தா மாத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு நான் என்ன செய்யணும், எடுத்து வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் யாரை குறிக்கிறது? இந்த வசனத்துல சரியான ஒரு தீர்வு நல்ல கவனிக்க பார்க்கலாம். தேவனிடத்தில் இருந்து ஒரு மனிதன் ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு அவன் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது நல்ல கவனிங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறவனாய் இருப்பான். ராமன் சொல்லுங்க பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய சமூகத்தில 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலனை தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கணும்னாக்கா நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்கிறவர்களாய் ஃபர்ஸ்ட் நீங்க மாறணுமா. ஆன்லைன் மூலமா இந்த செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு எங்களுடைய சபைகளிலே இந்த ஒளிபரப்பு செய்யப்படுகிறது? எத்தனை பேர் இந்த செல்போன் எடுத்து கையில வச்சுட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எனக்குரிய வார்த்தை, என் போதகரோடு கூட கர்த்தர் என்ன என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார், என்னை சீர்படுத்த, என்னை உயர்த்த, எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர, என்னை ஆசீர்வதிக்க, எனக்குள்ளே பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க என் போதகரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் இந்த வசனத்திற்காக காத்திருக்கிறவர்கள்? எத்தனை பேர் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும் என்று சொல்லி எத்தனை பேர் காத்திருக்கிறவங்க? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க.
உட்கார்ந்து இருக்கிறவங்கள எத்தனை பேர் இது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி இந்த வார்த்தையை கனமாய் தன்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தக்கூடியவர்கள்? நிறைய பேர் இந்த வாசலை தாண்டி போனீங்கன்னாக்கா வாசல் என்ன வாசத்தை பேசினாருனாக்கா நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதன் மேல் கவனிப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் வந்தோம், உட்கார்ந்தோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. கிடையவே கிடையாது. பாஸ்டரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. பாஸ்டர் மூலமா கர்த்தர் பேசுறாரே, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற வேண்டுமானால் அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கிறவர்களாய் மாறலாம். நீங்க ஆண்டவர் பேசுற வார்த்தையை கவனித்தால் மாத்திரமே 100 மடங்கு பலனை பெற முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனால்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல வாசிக்கிற போது நல்லா கவனிக்க பார்க்கலாம். அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணுமா? கர்த்தருடைய வேதம் என்பது அது உரைக்கப்படுகிற வார்த்தைகளை குறிக்கிறது. நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க, பைபிள் எடுத்து கையில வச்சுட்டு தேவையில்லாத பேசிட்டு இருப்பாங்க. பைபிள் எடுத்து கையில வச்சுட்டு வேற எது சிந்தனையில் இருப்பாங்க. பைபிள் எடுத்து கையில வச்சுட்டு அதற்குரிய அந்தஸ்தை கொடாதவர்களாக இருப்பாங்க. பைபிளுக்குள்ள தேவையற்ற பொருள் எல்லாம் வைக்கக்கூடாது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்பது விலையேற பெற்றதான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அதிகமா இருக்கணுமா? நிறைய பேருடைய பைபிளுக்கு கவர் கூட இருக்காது. ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் என்ன, ஒரு பைபிள் தானே பாஸ்டர். அந்த பைபிளுக்கு நீ எவ்வளவு கணத்தை கொடுக்குறீங்க, அந்த பைபிளை எவ்வளவு விரும்புறீங்களோ. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் பைபிள் வச்சுருவாங்க, அது கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு புதுப்பிக்க வேண்டும். அந்த பைபிள் ஏதாவது முறையில் கிடக்கும், அதனுடைய விலை தெரியல. ஸ்தோத்திரம். என்கிட்ட தான் இருக்கிற இந்த பைபிள் பாருங்க, வேற ஒரு பைபிள் வாங்க முடியாமலாம் கிடையாது. இந்த பைபிளை அவ்வளவு பாதுகாப்பா இந்த பைபிளை பாருங்க, இந்த பைபிளை அவ்வளவு இந்த என்னுடைய பைபிள் இருந்தா தான் எனக்கு அதுல அந்த அந்த நீரோட்டம். ஒவ்வொருவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த வேதாகமும் பாதுகாக்கக்கூடியவர்களை நம்ம மாறணுங்க. அந்த பைபிள்ல ஜீவன் இருக்கிறது, அதுல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. மோசையை பார்த்து அழைச்சோம், நீங்க என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அந்த கோலை நீட்டினார். கோல் எதை குறிக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தை எனக்கூடிய கோல் சொல்லிட்டு ஏசாயால ஆண்டவர் அடக்க சொல்றாரு. அப்போ அவருடைய வார்த்தை எனக்கூடிய கோலை நாம பயபக்தியோடு கூட பயன்படுத்துகிற போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதான் சங்கீதத்துல அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியமா இருக்கணுமா கர்த்தருடைய வேதத்துல? நிறைய டைம் நமக்கு ஃப்ரீயா கடவுள் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். நிறைய ஃப்ரீ டைம் நிறைய ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளவு அதை பிரியமா ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. வெளியே சொல்லணும் பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனும் அந்த வார்த்தையை உணர்கிறவனுமாய் இருந்தால் மாத்திரமே பலனை தேவனிடத்திலிருந்து அடைய முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ண, தேவனிடத்திலிருந்து 100 மடங்கு பலன் ஈசாக்குக்கு கிடைத்ததை போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உன்னை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து 100 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கணும். என் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கணும், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும், என்னை நல்லா வச்சிருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி என் தலையை உயர்த்தணும்னாக்கா தேவனுடைய வார்த்தைகளை பத்திரமாய் கேட்கிறவர்களாயும் உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாயும் நாம் இருக்கணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பெற முடியும். அப்பதான் அந்த
நல்ல பலனை, அந்த குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள முடியுமா? அதை நீ சொல்லி பார்க்கலாம். அந்த குறைவுகள் நம்ம விட்டு போனோம். அந்த குறைவுகள் நம்ம விட்டு போனா மாத்திரம்தான் நிறைவை நம்மால பார்க்க முடியும். நிறைவு நம்ம இடத்துல வரணும்னாக்கா வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்கணும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை வசனத்தை கேட்கிறவர்களாயும் அதில் நல்ல உணர்வுகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் அது 30, 60, 100 பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார். அதான் சங்கீதக்காரர்களோட ப்ரூவ் பண்ணி கட்டுறாரு. தன்னுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, தன்னுடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருந்து, இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் கட்ட பேசுற போது ஒவ்வொரு முறையும் அது எதற்காக கட்ட பேசினாருன்னு பார்க்கணும். முதல் வாரத்துல நம்ம பொறுமையா இருக்கணும்னு கட்ட பேசினாரு. அடுத்து இந்த போன வாரத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கட்ட பேசினார். இந்த வாரத்துல கட்ட பேசியிருக்கிற வார்த்தை 100 மடங்கு பலனை பெறுகிறதற்கு வார்த்தையின் மேலே நீ உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தை கேட்டு இடது வலதுபுறம் அசையாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். எல்லாமே கண்ண மூடலாமா? எல்லாமே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்விட திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ வார்த்தைகள் என் இருதயத்தை விட்டு இடது வலதுபுறம் சாயாமல் என்னை பத்திரப்படுத்தி நடத்த, என் தேவைகள் ஒவ்வொன்றின் கற்று சந்திக்க எனக்கு தேவன் நன்மை செய்ய தேவன் கிருபை செய்கிறார். கரங்களில் நான் கொடுக்கிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீ கேட்ட வார்த்தை என் இருதய பலகையிலே எழுதியிருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கூட கட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதுக்கு பயந்து இருக்கிறீங்க, எத்தனை பேர் நிரம்பிசாமமா இருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல ஒரு தாய்க்கு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிப்பதற்கு முடியறப்போ ஒரு சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு அது பெரிய விருப்பெல்லாம் வேண்டாம். உங்களை உச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க எப்படி இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் பார்த்ததுக்கு கற்றுக்கிற விஷயம் தான். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ண பார்க்கலாம். ஆண்டவர் தான் என்ன பார்த்து சொன்னாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பொறுமையா இருந்து கட்ட சொல்லியிருக்கிறார். பொறுமையா இருந்து கட்ட சொல்றாரு. எல்லாமே கண்ண முடிச்சோம் என்ன சொல்ற பண்ண நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். இந்த பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிணற்றில இருந்து ஒரு இது மாதிரி ஒரு கட்டையை கட்டிட்டு கிணத்துல தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அப்ப நான் தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு நான் எத்தனிக்கிற போது ஒரு பெரியவர் சொல்றாரு, என்னப்பா பண்றேன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், தண்ணியை பாரி கொடுக்கறையான்றாரு. யாருக்கு கொடுக்கறேன்னு கேட்டாரு. இந்த வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொன்னேன். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, செய்யாத, உன் பக்கத்துல வந்து பாத்திரத்தை நீட்டி எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறப்போ நீ என்ன பண்ண, கிணற்றில் இருக்கிற தண்ணீரை கஷ்டப்பட்டு எடுத்து ஊற்று, அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று சொன்னார். இது சாதாரண தரிசனமே கிடையாதுங்க, மிகப்பெரிய தரிசனம். ஆண்டு சொன்னாரு, பாரம் உள்ளவன் உன் ஜெபம் உனக்கு வேண்டும், உன் ஜெபம் உனக்கு வேணும், அவன் ஆசீர்வாதத்தில் உனக்கு பங்கு வேணும், அவன் சுகமாய் இருக்கிறதுல உனக்கு ஒரு பங்கு வேணும், அவன் குடும்ப ஐக்கியமா இருக்கிறதுல உனக்கு ஒரு பங்கு வேணும், அவன் குடும்பத்துல செழிப்பு இருக்கிறதுல உனக்கு ஒரு பங்கு வேணும். அப்படின்ட்டு இருக்கிறவன உன் அண்டைக்கு நான் கொண்டு வருவேன். அப்போ நீயும் தேவனாகி கர்த்தரிடத்தில் இருந்து அவனுக்கு வேண்டியவைகளை எடுத்துக் கொடு, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவன் தன் வாழ்க்கையில் நல்ல பலனை எல்லாரும் வேஸ்ட் பண்ணாங்க. அது கத்தனகனே எல்லாரும் வேஸ்ட் பண்ணாங்க. எல்லாரும் கிட்ட வருவாங்க, கேட்பான்னு சொல்லி எதிர்பார்த்து சும்மா எடுத்து வச்சுட்டு அது வடிஞ்சு வேஸ்டா போயிட்டு இருக்கும்.
அப்படிலாம் பண்ணாத. பாரம் உள்ளவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு உன் பிதாவினிடத்தில் இருந்து இனி தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் அவர்களுக்கு போது என்று சொல்லி இந்த தரிசனத்தை அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் நான் உச்சி பார்த்துட்டே இருக்கிறப்பதான் கட்ட சொன்னாங்க, தண்ணீர் என்பது தேவனிடத்திலிருந்து என் ஜனத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று. அது தண்ணீர் என்பது பல காரியங்களை, பல தோரணைகளை குறிக்கிறது. அதெல்லாம் குறிச்சு நம்ம கூட நான் பேச போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட அந்த பாத்திரம் கொண்டு வந்து வச்சாங்கனாக்கா கண்டிப்பா அவங்களுக்காக நீ கனியோடு சொல்லிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, பாரம் உள்ளவர்களை, தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களை எல்லாம் இந்த வெள்ளாட்டையும் இந்த செம்மறியாட்டையும் தரம் பிரிக்கிறது போல பிரிக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்லவரே என்னை துதிக்கிறப்பா, தகப்பனே என்னை துதிக்கிறான், பரிசுத்தமானவரே என்னை துதிக்கிறான், மாறாதவரை என்னை துதிக்கிறோம் ஆண்டவரே, மாற்றங்களை எங்களுக்கு கொடுக்க நினைக்கிறவரை என்னை துதிக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரை குறைவுகளை நிறைவாக்க பரத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கு 100 மடங்கான பலனை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த 100 மடங்கு பலனை என் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு உடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறவர்களாக, ஆண்டவரே வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நாங்கள் மாறுகிற போதுதான் பரத்திலிருந்து எங்களுக்கு உடைய கருத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பூர்ணமாய் மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வசனத்தை கேட்கிறான், வசனத்திலே கேட்பதிலே தாகத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறார். என் ஜனங்கள் உண்மை விட்டு விலகாமல் உடைய வார்த்தைகளை பாதுகாக்கிறவர்களாய் மாறினாண்டவரே. பிரசன்னத்தினாலே என் ஜனத்தை கர்த்தர் மூடி மறைத்து, இரக்கத்தினாலே கர்த்தர் மூடி மறைத்து, மகிமையிலே கர்த்தர் மூடி மறைத்து என் ஜனத்திற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய பிசினஸ்லையும், ஒவ்வொருடைய தொழில்களையும், ஒவ்வொரு ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர்த்திக்கப்படுகிறதற்கு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கரங்களை கொடுக்கிறேன், கர்த்தர் நடத்தி ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாயில்லை. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.